ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரங்கீஷ் எஃப்எக்ஸ் ட்ரேடர். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றின இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் நிறைய போட்டுட்ருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்கரேஜில் விட்ரால் நம்ம எப்படி பண்ணுறது, அதாவது நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோக்கரேஜ் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ப்ரோக்கரேஜில் ப்ராப்பராக விட்ரால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஒரு ப்ரோக்கரேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், அந்த ப்ரோக்கருக்கு அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்என்எஸ், அதாவது எக்ஸ்என்எஸில் எப்படி ப்ராப்பராக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் எக்ஸ்என்எஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியுமே அவங்களுக்கு விட்ராலாம் கரெக்டாக கிடைக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான வெப்சைட்டில் அவங்க எக்ஸ்என்எஸ் ஓப்பன் பண்ணலை. ஸோ அது கரெக்டாக ப்ராப்பராக எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு அதை பார்த்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒரிஜினல் எக்ஸ்என்எஸ் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் அதிலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் விட்ராயல் எப்படி பண்ணுறது, அதாவது நம்மளோட அமௌண்ட்டை நம்ம எப்படி விட்ரா பண்ணுறது, எந்த மெத்தடில் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் போட போகிறேன். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு எக்ஸ்என்எஸ் அப்படிங்கிற ஆப்புக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இது என்னோடய எக்ஸ்என்எஸ் ஆப் அண்ட் இந்த அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் அங்கே மெட்டா ட்ரேடர் ஃபைலை பார்த்துருந்தீங்களா? ஸோ இந்த அக்கௌண்ட் தான் $273.33 இருக்கு. ஸோ இந்த அக்கௌண்ட் இது வந்துட்டு ஒன் ஆஃப் த என்னோட அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இது மட்டும் தான் என்னோட அக்கௌண்ட்டான்னு கிடையாது, இது ஒன் ஆஃப் த என்னோட அக்கௌண்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் உள்ள அமௌண்ட்டை இப்போ விட்ரால் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்என்எஸ்க்குள்ளே போய்க்கிறேன். ஸோ எக்ஸ்என்எஸில் போய்ட்டு என்னோட அக்கௌண்ட்டை நான் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் $273.33 இருக்குது. ஸோ இதில் நான் ஜஸ்ட் விட்ரால் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் பாரில் டெபாசிட் விட்ரா ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் விட்ரால் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், நீங்கள் ப்ராப்பரான மெத்தடில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த விட்ரால் இதெல்லாம் வந்துட்டு சேம் நான் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நடக்கும். நீங்கள் வந்துட்டு எந்த மெத்தடில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஓப்பன் பண்ண மெத்தடில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வேறு எந்த ப்ராசஸுமே கிடையாது. எவ்வளோ ஈஸியாக விட்ரால் வருது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த டைமில் நான் பார்த்தீங்கன்னா இந்த விட்ரால் மெத்தடில் இங்கே என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் பேங்க், டெதர் USDT. ஸோ டெதர் USDT, ஸோ இதெல்லாம் வந்துட்டு USDT நம்ம பினான்ஸ் மூலமாக பண்ணுறதுக்காக உள்ளது. அதாவது கிரிப்டோவை வந்து நம்ம விட்ரால் பண்ணிக்கிறதுக்கு, கிரிப்டோவாட்டு நம்ம விட்ரால் பண்ணுறதுக்கு இதெல்லாம். ஸோ பினான்ஸ் பே, பிட்காயின், நெட்டெல்லாம் ஸ்கிரில் சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளேயே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் எக்ஸ்என்எஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் பேமெண்ட்டாக இருந்தாலும், நீங்கள் டெபாசிட்டாக இருந்தாலும் சரி, விட்ராலாக இருந்தாலும் சரி, ஒரே மெத்தடில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிரிப்டோவில் வந்து டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா கிரிப்டோவில் நீங்கள் வந்துட்டு விட்ரால் எடுக்கணும். நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் பேங்க் மூலமாக UPI ID மூலமாகலாம் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஆன்லைன் பேங்க் மூலமாகவே நீங்கள் வந்துட்டு உங்களோட விட்ராலையும் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இதில் ஆன்லைன் பேங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா விட்ரால்னு கொடுத்துட்டு பேமெண்ட் மெத்தடில் ஆன்லைன் பேங்க் அப்படின்னு வந்துருச்சு. கரன்சியில் வந்துட்டு INR அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன்ஸ் வில் டேக் லாங்கர் ஆன் வீக்கெண்ட் அண்ட் ஹாலிடேஸ். இட் மே டேக் அப் டு 3 days ஃபார் த ஃபண்ட் டு அரைவ் இன் யுவர் அக்கௌண்ட் டியூ டு டிலேஸ் ஆன் த ப்ரொவைடர் சைடு. அதாவது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு வீக்கெண்ட்லேயோ ஏதாச்சும் ஒரு ஹாலிடேலேயோ நம்ம வந்துட்டு ஒரு விட்ரால் போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு 3 days வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட் வந்து ரீச் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு மேலே ரீச் ஆகலை அப்படின்னா நம்ம வந்துட்டு கஸ்டமர் சப்போர்ட் டீம் யாருக்காச்சும் நம்ம வந்து கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பா. ஸோ இது எல்லா விட்ராலுமே எல்லா ப்ரோக்கர்ஸ்லேயுமே கொடுக்குறது தான். அண்ட் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியுமே இல்லாமல் ஒருத்தன் விட்ராலையும் டெபாசிட்டையும் ஒரு ப்ரோக்கரேஜ் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ரோக்கரேஜ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃப்ரம் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? எம்டி ஃபைன் கொடுத்துருக்கேன். $273.33 அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல கீழே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் அதுலேருந்து விட்ரால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஸோ நான் அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா 273.33 அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு டு பி விட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு 25,412.86 INR, அதாவது நம்ம இந்தியன் மணிக்கு வந்துட்டு 25,412 ரூபா நீங்கள் இப்போ விட்ரால் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மினிமம் வந்துட்டு நீங்கள் $15 அதாவது அதில் நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அது என்ன சொல்லுதுன்னா, நம்ம அக்கௌண்ட்டில் வந்துட்டு இப்போ $15 இருந்து நீங்கள் வந்துட்டு விட்ரால் பண்ணியிருக்கலாம். $15 கீழே நீங்கள் விட்ரால் பண்ண முடியாது. அண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து இப்போ நீங்கள் 273.33 மொத்த டாலரையும் கூட நீங்கள் இப்போ விட்ரால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ நான் ஜஸ்ட் 273.33 அப்படிங்கிறத போட்டு கண்டினியூ அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டினியூ கிளிக் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி வருது. ஸோ நீங்கள் பண்ணது எல்லாம் கரெக்டாக அப்படின்னு கேட்குது. விட்ரால் போட்டுட்டு பேமெண்ட் மெத்தட் ஆன்லைன் பேங்க், ஃப்ரம் அக்கௌண்ட் சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பர் வருது. அண்ட் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு $273.33, கமிஷன் வந்து நோ கமிஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. கன்வர்ஷன் ரேட்டு, ஸோ கன்வர்ஷன் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல கன்வர்ஷன் ரேட் எந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு $1 வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு 92.975 INR அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது
ஒரு ஐஎன்ஆரோட வேல்யூ 0.0107558 அந்த மாதிரி, அதாவது அந்த கன்வர்ஷன் ரேட் என்ன, ஒரு யூஎஸ்டி டாலருக்கு எவ்வளோ ஐஎன்ஆர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த கன்வர்ஷன் ரேட்டை நமக்கு இங்கே கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் இதை வேணால் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் எவ்வளோ வித்ட்ரால் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 273.33 273.33 இன்ட்டு 92 போட்டால் கூட ஸோ $25,146. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே எனக்கு $25,413, அதாவது ஒரு யூஎஸ் டாலருக்கு நமக்கு 92 ரூபீஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ நார்மலாக நீங்கள் வந்துட்டு டாலரோட வேல்யூ வந்துட்டு என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூஎஸ் டாலரோட வேல்யூ 92.975 கொடுத்துருக்காங்க எனக்கு. ஓகேவா? ஸோ 92.975 92.975. ஓகேவா? கிட்டத்தட்ட எனக்கு இந்த ரேட் வச்சு கொடுத்துருங்க. அண்ட் இந்த ப்ராப்பரான ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட்லாம் இந்த மாதிரி வரும். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட்டு டிஃபர் ஆகும். ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் ப்ரோ எனக்கு எக்ஸ்என்எஸில் எனக்கு கன்வர்ஷன் ரேட் இவ்வளோ கொடுக்கல, எனக்கு அமௌண்ட் இவ்வளோ கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்லிட்டேன், எக்ஸ்என்எஸ்லேயுமே நிறைய ஃபேக் இருக்குது. ஒரிஜினல் எக்ஸ்என்எஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு தேவைப்பட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லைனா நான் ஃப்ரீயாக கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு $25,413 கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திஸ் இஸ் அண்ட் இண்டியாக்டிவ் அமௌண்ட் யூ மே ரிசீவ் சைட்லி மோர் லெஸ்ஸர் டியூ டு இன்ஃப்ளமேஷன் இந்த கரன்சி ரேட். ஸோ கரன்சியோட அந்த ரேட்டில் இருந்து கொஞ்சம் முன்ன பின்ன டிஃபரன்ஸ் ஆகும் மற்ற நாட்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கான். ஸோ நான் ஜஸ்ட் இல்லை கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்த அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்குறான் செலக்ட் எ மெத்தட் டு கன்ஃபார்ம். அதாவது நம்ம மொபைலில் எந்த மெத்தடில் நான் வந்துட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். புஷ் நோட்டிஃபிகேஷன் ஆர் டெக்ஸ்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்குறேன். நான் ஜஸ்ட் டெக்ஸ்ட் கோட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். புஷ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம், மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும், அது ஜஸ்ட் எஸ்ஐஎம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வந்தாலும் போதும். ஸோ நான் ஜஸ்ட் டெக்ஸ்ட் கோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ரிசீவ் ஆகும், அதாவது ஓடிபி அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு 625367. ஸோ நான் ஜஸ்ட் இதை கொடுத்தோடனே ஆக்ஷன் கன்ஃபார்ம்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துருச்சு. அண்ட் இது ரீடைரக்ட் ஆகி ஒரு பேஜுக்குள்ளாடி போகும். ஸோ அங்கே தான் நம்ம எந்த பேங்க்கில் நம்ம வித்ட்ரால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஸோ நான் இந்த இடத்துல எந்த பேங்க்கில் நான் வித்ட்ரால் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அண்ட் நான் இதில் எந்த ஐடியையுமே நான் ப்ளர் பண்ணவோ, எந்த ஐடியையுமே நான் வந்துட்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டையுமே நான் வந்து ப்ளர் பண்ணலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதில் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோ பர்பஸ்க்காக தான். அதாவது நான் சொன்ன மாதிரி அது வந்து என்னோடய ஒன் ஆஃப் த அக்கௌண்ட், அவ்வளோதான். ஸோ நான் இதில் இருக்க இந்த பேங்க் அக்கௌண்ட் நான் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் ஏன் ப்ளர் பண்ணலை இந்த அக்கௌண்ட் அப்படிலாம் கேட்காதீங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி வேறு யாருக்குமே எந்த ஒரு யூஸ்மே இருக்காது அப்படிங்கிறதுனால தான் நான் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்துட்டு யாருக்கும் இந்த மாதிரி ஐடியெல்லாம் ஷோ பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல இதை ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்னோடய பேங்க் நம்பர் ஜஸ்ட் நான் எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். கொடுத்த அப்புறமா என்ன வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, யுவர் ரெக்வெஸ்ட் இஸ் இன் ப்ராக்ரஸ், வி ஆர் ப்ராசஸிங் யுவர் ரெக்வெஸ்ட் அண்ட் யூ வில் ரிசீவ் யுவர் ஃபண்ட் as soon as possible. ஃபார் பியர் இன் மைண்ட் த டிரான்சாக்ஷன் டைம் வில் டிஃபர் டிபெண்டிங் அப்போ அந்த பேமெண்ட் சிஸ்டம். அதாவது அந்த பேமெண்ட் சிஸ்டம் படி உங்களோட ரெக்வெஸ்ட் ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஸோ அதோட டைமிங்ஸ் வந்துட்டு அந்த பேமெண்ட் மெத்தட் படி உங்களுக்கு முன்ன பின்ன ஆகலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டு பி ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்துருச்சு. இன்வாய்ஸ் ஐடி வந்துருச்சு, என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நான் இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா கோ டு மெர்ச்சன்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:01. ஓகேவா? சாரி 11:02 ஆயிடுச்சு. ஸோ 11:02 இப்போ டைம். எனக்கு எப்போது இந்த வித்ட்ரால் வந்துட்டு என் அக்கௌண்ட்டில் வருது அப்படிங்கிறத நான் பார்த்து ஸோ அதையும் இந்த வீடியோ கூட நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போ 11:07 ஆச்சு. ஸோ நான் 11:02க்கு வந்துட்டு நான் வந்துட்டு டெபாசிட் அதாவது வித்ட்ராலோட அந்த ப்ராசஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 11:07 ஆச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20 January 2025. ஸோ நம்மளோட வித்ட்ரால் இன்வாய்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நான் இந்த இடத்துல $273.33 எனக்கு டன் ஆயிடுச்சு, வித்ட்ரால் டன் ஆயிடுச்சு. அண்ட் இது எப்போ ஆயிருக்கு அப்படிங்கிற டைமிங்கையும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல எனக்கு நான் இதை அப்டேட் பண்ணி கரெக்டாக வந்துட்டு 1 minute-க்குள்ளாடி எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு, த பேலன்ஸ் ஆஃப் ஐடின்னு கொடுத்துட்டு ஸோ சேஞ்ச் டு அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அண்ட் எனக்கு என்னோடய அக்கௌண்ட்டில் எப்போ ரிசீவ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் மெசேஜ் ஜஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய பேங்க் அக்கௌண்ட் இது. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அண்ட் அமௌண்ட் ஆஃப் INR 25,413 ஹேஸ் பீன் கிரெடிட்டட் டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துருச்சு. ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11:03க்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ டுடே 11:03க்கே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 1 minute to 2 minute-க்குள்ளாடி நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளாடி நம்மளோட
விட்ரால் வந்து ப்ராசஸ் ஆகுது. ஸோ இதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை. ஸோ இங்கே அமௌண்ட் போயிடுச்சு பாருங்கள். ஸோ நான் இதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ப்ராப்பரான ப்ரோக்கரேஜ் ப்ராப்பரான மெத்தடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விட்ராலுக்கும் டெபாசிட்டுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது ஃபாரெக்ஸை பொறுத்தளவில். பட் எக்ஸ்என்எஸ்லேயுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எக்ஸ்என்எஸ்லேயுமே ஃபேக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது ப்ராப்பரான மெத்தடில் கரெக்டான அக்கௌண்ட் எங்கே ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் அந்த வீடியோ ஒரு வாட்டி கூட உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணி விட்றேன். நம்மளோட யூடியூப் சேனல்லையும் அது இருக்குது. கரெக்டான மெத்தடில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா விட்ராலுக்கும் டெபாசிட்டுக்கும் உங்களுக்கு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஓகேவா? ஸோ அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது, அதாகுது இதாகுது. எக்ஸ்என்எஸ்லேயுமே நிறைய பேருக்கு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதோட ரீசன் நான் சொல்லிட்டேன். கரெக்டான ஒரிஜினல் வெப்சைட் எக்ஸ்என்எஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீஸ் ஆகாது. நீங்கள் வந்துட்டு தப்பாக எக்ஸ்என்எஸ்லேயுமே தப்பாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எக்ஸ்என்எஸ்லேயுமே நிறைய ஃபேக் இருக்குது. ஸோ நீங்கள் எதில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு வேளை அதில் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நியூ ஜிமெயில் க்ரியேட் பண்ணி ஸோ நான் என்ன மெத்தட் சொல்லியிருக்கேனோ அந்த மெத்தடில் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.